லெட்ஸ் ஃபேம் உங்க சினிமா கனவை நிறைவேற்ற லெட்ஸ் ஃபேம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ராகவா லாரன்ஸ் எஸ் ஜே சூர்யா நடிப்பில் ஜிகர்தண்டா 2 நவம்பர் 10 முதல். ஏன் நீங்க இதை பண்ணலன்னு கொஸ்டின் பண்ற மாதிரியான ஒரு ஒர்க்காக தான் இருக்கு. ஐ திங்க் பல பெண்களுடைய ஹார்ட் உடைஞ்ச நாள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சேட். பட் தென் ஜென்யூனா வி ரியலி ஹாப்பி ஃபார் யூ. சைடா சில பேர்லாம் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க, என்கிட்ட சொல்லி விட்டாங்க இது நாங்க எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி. ஸோ அண்ட் ஒரு நெக்ஸ்ட் நானும் எதிர்பார்க்கல ஒரு நாள் என்கேஜ்மெண்ட் இல்ல புரியலையே. அதெல்லாம் ஒரு காலத்துல முரட்டு சிங்கிளா சுத்திட்டு இருந்தேன். தெரியல, லைஃப் சேஞ்ச் எவ்ரிதிங். எங்க எந்த ஒரு இதுல இதெல்லாம் நடந்தது? ஏன்னா வந்து லைக் போன இன்டர்வியூல கேட்கும்போது கூட ஐ எம் சிங்கிள் அப்படின்ற மாதிரி தான் வந்து உண்மையாவே அப்படிதாங்க. ஸோ எங்க where did you meet and எப்படி இந்த பியூட்டிஃபுல்லான பாணி அண்ட் யூ லுக் ஸோ அடோரபிள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க பார்க்கும்போது எங்க நடந்தது லைட்டா அதை பத்தி சொன்னீங்கன்னா? இல்ல, இது வி மெட் த்ரூ அ மியூச்சுவல் ஃப்ரெண்ட் அண்ட் அப்போல இருந்தே வந்து இந்த சினிமால பாக்குற மாதிரி ஐ லவ் யூ அப்படியெல்லாம் சொல்லிக்கவே இல்லை. ஸோ இட்ஸ் அண்டர்ஸ்டுட். அப்படிதான். வீட்டுக்கு எப்படி எடுத்துட்டு போனீங்க? ஃபர்ஸ்ட் சிஸ்டரா இல்ல அம்மா? அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க, பச்சையா மாட்டிக்கிட்டேன். ஸோ என்னாச்சுன்னா, என் கார் ப்ளூடூத்ல வந்து அவங்க ஃபோன் கனெக்டே இருந்துச்சு. ஓகே. ஸோ அந்த பேரை வச்சு என் சிஸ்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியே போய் வீட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. எப்படியோ நானே சொல்லலான்னு தான் இருந்தேன், பட் இது கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருந்துச்சு. அப்பாடா, இது வேற கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்க வேணாம் அப்படி. சரி, அவங்க வீட்ல எல்லாம் எப்படி நீங்க போய் பேசுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது சீன்ஸ்லாம் இருந்ததா? இல்ல, தே வெரி சில், தே வெரி சில். எங்க அப்பா அம்மா மாதிரி தான், லைக் தேர் ஆல்சோ வெரி சில். ஸோ ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. இந்த போட்டோ கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கோம்ல, அதெல்லாம் படிச்சீங்களா நீங்க? நிறைய படித்தேன், எல்லாமே படிக்க முடியல. என்னலாம் ரொம்ப உங்களுக்கு? எல்லாரும் விஷ் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. எப்ப கல்யாணம் அப்படின்னு கேட்டிருப்பாங்களே? ஆமாமா கேட்டாங்க. ஸோ வி ஹேவன்ட் டிசைடட் ஆன் வென் த டேட் வுட் பி, பட் டெஃபினெட்லி நெக்ஸ்ட் இயர். சுதா மேம், ஐயோ சுதா மேம் பத்தி நான் இப்போ பேசணும்னா நம்ம இன்னும் 2 மணி நேரம் இன்டர்வியூ வைக்கணும். எப்போ திருப்பி நீங்க சேர்ந்து ஒண்ணு பண்ண போறீங்க? எங்களுக்கு வந்து அது மேம் கிட்ட தான் கேட்கணும். நான் டெய்லி இப்ப கேட்டுருங்கங்கறேன். நான் வந்து டெய்லி வெக்கமே இல்லாம நான் டெய்லி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பேன், மேம் எனக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. மேம் வந்து ஐ திங்க் ஷி காட் ட்ராமடைஸ்ட். என்னடா டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்கல நீங்க? She came for my engagement also. Wow, it's beautiful. So என்ன சொல்றது, எனக்கு ஒரு another புது லைஃப் கொடுத்த ஒரு டைரக்டர். forever be grateful to her. சூப்பர். ஐ திங்க் உங்களையும் அப்பாவே ஒரே என்ன சொல்றது, ஒரே ஸ்கிரீன்ல இல்லைனாலும் ஒரே டைம்ல டைரக்ட் பண்றது வெரி ஃபியூ பீப்புள் இவங்க ஒரு ஸ்பேஸ்ல இருக்காங்க இல்லையா? சூப்பர். எப்படி ஒரு ஃபேன் பாயிங் மொமெண்டா வந்து இது வந்து நாங்க ஒரு மியூசிக் வீடியோ பண்ணியிருந்தோம், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. அது யுவன் சார் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான் வந்து அவரோட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரோட சாங்ஸ். எஸ்பெஷலி அந்த ஏர்லி 2000s வந்த சாங்ஸ்லாம் எனக்கு பயங்கர ரொம்ப பைத்தியம் நான் அவர் சாங்ஸ்லாம். ஸோ எனக்கும் தார்னிக்கும் அதே மாதிரி தான். ஸோ when we first started dating அந்த டைம்லலாம் வந்து ஈவன் சாங்ஸ் தான் ஃபுல்லாக கேட்டுட்டு இருப்போம். பிஜிஎம்ஸ்லாம் அப்படியே நிறைய அவரோட எல்லா படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்பவுமே வந்து உங்களோட சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ்ல வந்து ஒரு ஒரு ஃபேன் கேர்லா தான் நான் வந்து இருந்திருக்கேன். அந்த வே யூ சூஸ் ஆர் த வே யூ ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப், அது வந்து ரொம்ப அழகா எஃபர்ட்லெஸ்ஸா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வரிசையில் ஐ திங்க் அவள் பேர் ரஜினியும் வந்து இட் இஸ் கோயிங் டு ஆட் டு த லிஸ்ட் நினைக்கிறேன். ஐ ரியலி ஹோப் ஸோ. யா, அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்களை வந்து எப்பவுமே சிரிச்சு ஒரு பாசிட்டிவா ஜாலி அப்படிதான் பார்த்துருக்கோம் நாங்க. எனக்கே இந்த போஸ்டர் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி you've seen me like seen my films like right from the beginning. So நான் இது வரைக்கும் பண்ணாத கதை, இது வரைக்கும் வராத கேரக்டர் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் வந்ததுதான். பட் அதுல நம்ம என்ன புதுசா மக்கள் கிட்ட கொடுக்க முடியும், லைக் ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட்லயோ இல்ல விஷுவலியோ என்ன மேக்ஸிமம் நம்ம என்ன புதுசா பண்ண முடியும். இல்ல காளிதாஸ்னா இவன் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் பண்ணுவான், அவனை ஆல்ரெடி இந்த மாதிரி பார்த்துட்டோம் அப்படிங்கறது தாண்டி ஒரு ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ற ஒரு ஃபேக்டர் இதுல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், கண்டிப்பா. ஏன்னா அந்த லுக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ட் நான் டைரக்டர்கிட்ட பேசும்போது கூட வந்து நான் படத்துல காளிதாஸை சிரிக்கவே விடல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் ஒழுங்கா தமிழ் பேசினாரா? நல்லா பேசினாருங்க. அவர் ஆக்சுவலி சொல்லும் போது வந்து எனக்கு அவ்வளவு தமிழ் வராது அப்படின்னாரு, ஆனா நல்லாவே வந்து தமிழ் பேசினாரு. ஸோ பொதுவா வந்து ஹவு டு யூ கனெக்ட் யுவர் செல்ஃப் வித் ஸ்கிரிப்ட்? அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் ஒரு கதை கேட்கும் போது? இல்ல, இந்த படத்துக்கு இப்போ ரஜினியோட கதை வந்து வினில் அவர் வந்து சொல்லும்போது
நான் உண்மையாகவே வந்து எந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லை, ஏன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு படம். பட் வந்து அவர் மீட் பண்ணி அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் அன்வர் ரஷீதோட உஸ்தாத் ஹோட்டல் டைரக்ட் பண்ண அவரோட தான் இருந்தேன் அசிஸ்டண்ட்டாக. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்து இவர் நம்ம வின்சென்ட் வடக்கன் ட்ரான்ஸ் எழுதினார். அவரோட டைலாக் ரைட்டர் தான் நம்ம படத்தோட டைலாக் ரைட்டர் ஆல்சோ. ஸோ இந்த பேர்லாம் கேட்கும்போது எனக்கு அப்படியே சரி இவங்க பயங்கரமாக ஒன்று பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அண்ட் கதை சொல்ல சொல்ல ஈச் சீன் வாஸ் வெரி என்கேஜிங். லைக் இந்த ஜானருக்கு அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அது ஒரு த்ரில்லர்னு வரும்போது அது இல்லைன்னா படமே போயிடுச்சுங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் இல்லை, நம்ம கதை கேட்கும் போதே இப்படி கேட்டுட்டு இருந்தோம்னா அது அங்கேயே போயிடுச்சு. ஸோ அது வந்து அவர் கடைசி வரைக்கும் அது ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்போவே சொல்லிட்டேன் கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இட் வாஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். ஏன்னா அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி டேலண்டடான ஆக்டர்ஸ் நமிதா, ரெபா, சைஜு குரூப், கருணாகரன் எல்லாரும் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஸோ மொத்தத்தில் ஐம் வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் சச் அ டேலண்டட் டீம். அண்ட் பொதுவாகவே மலையாள படங்களுடைய அந்த த்ரில்லர் ஜானருமே வந்து அதுக்குன்னு ஒரு பேசும், அதுவுமே ஒரு ஸ்லோவாக அப்படியே பொறுமையாக அது அப்படிதான் போகும். தோ அது த்ரில்லராக இருந்தாலும் ஹாரராக இருந்தாலும் இது வரைக்கும் நம்ம பார்த்த மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் அப்படி தான் வந்து இருந்திருக்கு. பட் இது வந்து அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு வந்து டைரக்டர் சார் சொன்னார். யூஸ்வலாக பார்க்குற மாதிரி அந்த ஒரு ரொம்ப டைம் எடுத்து அந்த மாதிரி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் படம் பார்த்ததுல வந்து ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே கதைக்குள்ளே போயிட்டாரு. அண்ட் எங்கேயுமே ஒரு என்னடா ரொம்ப லேகாக இருக்குது அந்த மாதிரி எனக்கு ஆஸ் அன் ஆடியன்ஸாக, இது என் படம்னால நான் சொல்ல, பட் ஜென்ரலாகவே ஆஸ் அன் ஆடியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. கரெக்டாக வந்து என்ன தேவையோ, படத்துக்கு என்ன தேவையோ, அந்த கதைக்கு என்ன தேவையோ அது வந்து கரெக்டாக அந்த பேஸில் போயிட்டே இருந்துச்சு. இப்போ ஆடியன்ஸுமே வந்து பயங்கரமாக எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்லேருந்து பெரிய எடிட்டிங் டெக்னிக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆக்டராக அது வந்து என்ன மாதிரி அது உங்களுக்கு ஒரு ஒரு ப்ரெஷரா இல்லைனா என்னெல்லாம் வந்து உங்களுக்குள்ளே இன்டியூஸ் பண்ணுது? ஆக்டராக நம்மளுக்கு எந்த ப்ரெஷரும் இல்லை, எல்லா ப்ரெஷரும் டைரக்டருக்கு தான். ஏன்னா நம்ம வேலை டைரக்டர் என்ன சொல்கிறாரு அது கரெக்டாக பண்ணும். அண்ட் அந்த டெலிவர் பண்றதுல எங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த அழறது சிரிக்கிறது அது எல்லாமே வந்து காளிதாஸ்க்குன்னு சில முறைகள் இருக்கு. ஆனா அந்த கேரக்டர் வேற டிமாண்ட் பண்ணும். சோ அதெல்லாம் யூ ஷுட் கீப் இன் மைண்ட். கண்டிப்பா அந்த விஷயத்துல வந்து ஐ மேக் ஷூர் நான் வந்து ஒரே விஷயத்த ரிப்பீட் பண்ணாம, ஏன்னா போன படத்துல இல்ல அதுக்கு முன்னாடி படத்துல வந்த மாதிரி ரியாக்ஷன் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து மைண்ட்ல வச்சுப்பேன். பட் we are all humans, எங்கேயாவது ஒரு இடத்துல அது வந்துடும். பட் மோஸ்ட்லி ஒரு 90% என்னால் ஒரு புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிப்பேன். அண்ட் நான் வந்து மீ as an actor I blindly trust my director. ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். இப்போ ஆடியன்ஸ் வந்து உங்களை எல்லா மோட்லையும் ரீச் அவுட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். சோஷியல் மீடியா இருக்குது. பார்க்குறப்போ என்ன சொல்கிறாங்க, வாட் ஆர் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க உங்ககிட்ட வந்து பேசுவோம்? இன்னைய வரைக்கும் ஒன்று தங்கம்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா ஏசிபி பிரபஞ்சன் கூப்பிடுவாங்க. இது 2 தான் இன்னும் போயிட்டுருக்கு. அண்ட் ரொம்ப ஐகானிக்கான 2 இது கேரக்டர்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. சுதா மேமாக இருக்கட்டும், லோகேஷ் சாராக இருக்கட்டும். ஸோ அது ஸ்டக் வித் மீ. இப்போ நான் அதை தாண்டி ஏதாவது பண்ணுவேன். ஒரு பக்கம் வந்து இந்த பாசிட்டிவா அந்த லவ் அண்ட் இன்னும் நிறைய பண்ணுங்க, இந்த ரோல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஸ்லைட் லெவல் ஆஃப் ஒரு கிரிட்டிசிசம், சில கிரிட்டிசிசம் வந்து இட் வில் பி லைக் ஆன் தி ஃபேஸ், வந்து உனக்கு என்ன, உனக்கு வந்து ஈஸியா இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும், அப்பா மூலமா வந்திருப்பேன் நிறைய வரும். இல்ல வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரோல்ல இந்த ஹவ் டு யூ ஹேண்டில் தட்? ஆக்சுவலி இனிஷியலா அதை எப்படி ஹேண்டில் பண்ணிருந்தீங்க, இப்போ எப்படி இவால்வ் ஆயிருக்கீங்க? இனிஷியலி ரொம்ப நம்மளுக்கு என்ன இப்படி சொல்றாங்க, ரொம்ப you'll actually feel down. அது வந்து உண்மைதான், அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் see after you cross a certain point, அதுலலாம் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம வேலையை ஒழுங்காக பண்ணல, நம்ம ஒர்க் வந்து மக்களுக்கு பிடிக்கலன்னா இந்நேரம் நான் வந்து வீட்டிலே இருந்திருப்பேன். நான் இங்கே வந்து நம்ம பேசியிருக்கவே மாட்டோம். ஸோ சம்வேர் சம்திங் வாட் ஐம் டூயிங் இஸ் கரெக்ட். அப்போ வந்து மற்ற 100 பேர் 100 விஷயம் சொல்லுவாங்க, அதை பற்றியெல்லாம் நம்ம கவலையே படக்கூடாது. சூப்பர். ஸோ படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சில பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அது பின்னாடி நம்ம வந்து பேசலாம். டன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர் சூப்பர். இது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி என்னோட ஐ திங்க் அப்பாவோட ஒரு ஃபோட்டோ ஷூட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் ஜஸ்ட் அவர் பார்க்குறதுக்காக போயிருந்தேன். டக்குன்னு என்ன மடியில் உட்கார வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணேன். இன்னைய வரைக்கும் லைக்
சோஷியல் மீடியால லைக் எவ்ரி ஒன் கீப்ஸ் சென்டிங் மீ. And how smart he is, look at him. இன்னைக்கு வரைக்கும் அவரா he is that. நானா? Of course அப்பா. ஆஹா. அப்ப நானு நீங்களும் ஸ்மார்ட் தான், பட் நீங்களும் அக்ரி பண்ணுவீங்கல்ல. சி எவ்வளோ இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் உங்க கூட காம்பீட் பண்ணிட்டு தான் இருக்காருன்னு நினைக்கிறேன்ல. அவருக்கு இப்போ கூட he wants to dress well, he wants to look good. ஸோ அதெல்லாம் நம்மலாம் பார்க்கும்போது அந்த வயசுல நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு யோசிப்போம். ட்ரூ, the way he maintains his physicality or ஷோ ஸ்டீலர்ல இன்னைக்கும் ஒரு இடத்துக்கு வந்தாருன்னா அவரை தாண்டி வேற யாரையும் பார்க்க முடியாது. ஸ்டேஜ்னா அவர் ஒரு ஒரு என்டர்டெயின் பண்றதுக்கு ஒரு இடம் கிடைச்சா அவர் விடவே மாட்டார், இறங்கிடுவார். ஒரு அப்பாக்கும் பையனுக்கும், ஜெயராம் சார் காளிதாஸ் விட்டுட்டு ஒரு 2 ஆக்டர்ஸ் விட்டுட்டு ஒரு அப்பா பையனா அந்த பாண்டிங் எப்படி இருக்கும்? என்னெல்லாம் நீங்க பேசிப்பீங்க? எல்லா அப்பா பையனும் பேசிக்கிற மாதிரி விஷயங்கள் தான். இல்ல சில பேர் வந்து அம்மா பையனா தான் இப்ப ஜென்ரல் அப்படிதானே அசோசியேட் பண்ணிப்பாங்க, அம்மாவும் பையனும் அப்பாவும் பொண்ணும். உங்க வீட்ல வேற கரெக்டா அந்த மாதிரி? அதேதான் சேம் தான். எனக்கு ஏதாவது அந்த அப்பா கிட்ட கன்வே பண்ணணும்னா த்ரூ அம்மா தான் அந்த இன்ஃபர்மேஷனே போகும். எல்லா வீட்லயும் இருக்கிற மாதிரி தான். அண்ட் மோஸ்டா வீட்ல வந்து சினிமா பத்தியே பேசிக்க மாட்டோம். அந்த டாபிக் வந்து லாஸ்டா எப்போதான் வரும். மற்ற விஷயங்கள் நிறைய இருக்கு நாங்க பேசுறதுக்கு. அண்ட் வி ரியலி என்ஜாய் அவர் டைம் டுகெதர். அந்த ஃபேமிலி டைம்ங்கிறது எப்போ அந்த சான்ஸ் கிடைக்குதோ வி நெவர் மிஸ் இட். அண்ட் எல்லாரும் ஒரே இடத்துல ஒரே ஊர்ல இருந்தா வி மேக் ஷூர் வி கம் டுகெதர் ஃபார் அ மீல். ஏதாவது லஞ்சோ டின்னரோ ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். சூப்பர். அடுத்த பிக்சர் அது மாதிரி ஒரு அழகான ஒரு பிக்சர் தான். ஸோ ஐ திங்க் ஓணம், போன வருஷம் ஓணம் செலிப்ரேஷன். அண்ட் ஹவு டு யூ டூ திஸ்? எப்படி வந்து அந்த ஒரு பாண்டிங் வந்து மெயின்டைன் ஆகிக்கிட்டே? யாருக்கு கிரெடிட் கொடுப்பீங்க வீட்டில்? எல்லாருக்கும் நான் எனக்கும் கிரெடிட் கொடுத்துப்பேன், எல்லாருக்கும் கிரெடிட் கொடுத்துப்பேன். அது வந்து ஈக்குவலி எல்லாருக்குமே இருக்கு. லைக் அது ஒருத்தர் பண்ணி வருது இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் எவ்ரி ஒன் லைக் பி இட் அம்மா அப்பா மை சிஸ்டர் ஆர் மீ ஆர் தார்னி, எல்லாரும் ஐ திங்க் எவ்ரி ஒன் இஸ் ஜெனுவின் வித் ஈச் அதர். எங்கேயுமே ஒரு ஃபேக்னஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு தோணலை. ஸோ மேபி தட்ஸ் வை பீப்புள் ஆல்சோ. ஐ திங்க் எங்களுக்கும் பார்க்கும் சூப்பர்ல அப்படிதான் தோணுது எங்களுக்கு. ரொம்ப நன்றி. அண்ட் யார் பயங்கர கிரிட்டிக்கல்? ஒரு படம் நீங்க பண்ணிட்டு அவங்களோட ரிவ்யூ கொஞ்சம் கிழிச்சிருவாங்க. சம்டைம்ஸ் எனக்கு தோணும் ப்ளூ சட்டை மாறினே பரவாயில்ல, அந்த லெவலுக்கு இருக்கும். அப்படியா? எல்லாமே ஆன் தி ஃபேஸ் தானா? ஆமா, எஸ்பெஷலி வித் மீ. நானும் திருப்பி அதே மாதிரி தான். அவங்க ஏதாவது லைக் சம்திங் சரி இல்லாதுன்னா ஓப்பனா சொல்லிப்போம். ஸோ லெட்ஸ் ஃபேம் உங்க சினிமா கனவை நிறைவேற்ற லெட்ஸ் ஃபேம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ராகவா லாரன்ஸ் எஸ்.ஜே. சூர்யா நடிப்பில் ஜிகர்தண்டா 2 நவம்பர் 10 முதல். ஏன் நீங்க இதை பண்ணலன்னு கொஸ்டின் பண்ற மாதிரியான ஒரு ஒர்க்காக தான் இருக்கு.